وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ. ரைட். இப்போ அடுத்தது நாங்க சொற்களை பார்த்தோம். சொற்களை பார்த்தோம், பிறகு வசனங்களை பார்த்தோம். இப்போ நாங்க பார்ப்போம் இந்த வசனங்களுக்கு இடையில இருக்கிற மிக அழகான தொடர்பு எப்படி அல்லாஹ் தாலா எவ்வளோ அற்புதமாக இந்த வசனங்கள் அல்லாஹ் தாலா அமைச்சிக்கிறாங்கிறத நாங்க பார்ப்போம். ரைட். நான் முதலாவது ஆயத் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித். இது 3 ஆயத். ரைட். இந்த 3 ஆயத்தும் சேர்ந்தெத்தின ஒரு வசனம். அடுத்த வசனம் என்ன? அடுத்த ஆயத் என்ன? 4வது இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தாயின். ரைட். இது 2வது வசனம், 4வது ஆயத். அதுக்கு பிறகு இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். அது 3 ஆயத் ஒரு வசனம். 3 ஆயத் ஒரு வசனம். அப்போ மொத்தமா 3 வசனம் தான் நிக்குது. 7 ஆயத் இருந்தாலும். கிளியரா? ரைட். இப்போ முதலாவது 3 ஆயத், பின்னால 3 ஆயத், நடுவுக்க ஒரு ஆயத். நடுவுக்க உள்ள ஆயத்துல முத பகுதி என்ன? இய்யாக நஅ்புது. அதுக்கு பிறகு இடையில ஒரு வா. அதுக்கு பிறகு இய்யாக நஸ்தாயின். ரைட். இப்போ வாக்கு மேல நாங்க எடுத்தோன்னு சொன்னா, என்ன? இபாதத். என்ன? இபாதத் அல்லாஹ்வுக்காக. ரைட். வாக்கு கீழே எடுத்தா எங்களுக்காக. விளங்குதா? மேல உள்ள வாக்கு மேல அவ்வளவும் அல்லாஹ்வுக்காக, வாக்கு கீழே உள்ள எல்லாம் எங்களுக்காக. ஆரம்பத்துல ஹதீஸ் குதுசில அல்லாஹ் தஆலா எப்படி சொன்னான்? கஸம்து ஸலாத்த பைனி வ பைன அப்தி நிஸ்ஃபைன். எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையில இந்த சூரா ஃபாத்திஹாவை நான் எல்லாம் விளக்கப்படுத்தினேனே. சூரா ஃபாத்திஹாவை 2ஆ பிரிச்சுக்கிறேன். அப்ப சரி பாதி வாக்கு மேலே இருக்கிற என்ன? 3 அல்லாஹ்வுக்காக, கீழே அவ்வளவும் அடியார்களுக்காக. ஓகே, கிளியரா? ரைட். அது முதலாவது. அடுத்தது நாங்க பாருங்க, அல்லாஹ் தஆலா அர் ரஹ்மான் என்று சொல்லிக்கிறான். என்ன? அர் ரஹ்மான் என்று சொல்லிக்கிறான். அர் ரஹ்மான் என்ற உடையில அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுக்கிறான்? மாலிகி யௌமித்தீன் என்று சொல்லிக்கிறான். ரைட். மாலிகி யௌமித்தீன் என்று சொல்லிக்கிறான். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த சூறாவில் என்ன? பேலன்ஸ். ஒரு பக்கம் அல்லாஹ் அடியான், ரஹ்மான் மாலிக். ரைட். இப்போ அடுத்தது பாருங்க, நாங்க படித்தோம் ஜும்லா இஸ்மியா ஜும்லா ஃபிஇலியா. என்ன? ஜும்லா இஸ்மியா ஜும்லா ஃபிஇலியா. அரபிக் கிராமர்ல நஹுல 2 வகையான வசனங்கள் இருக்குது. ரைட். நாங்க இன்னொன்று சொன்ன ஜும்லா ஹபரியா ஜும்லா இன்ஷாயியா அது பலாகான்னு சொல்லி குரான்ல எப்படி பேச்சு கையாளப்படுது, அல்லது அரபிக் லாங்குவேஜ்ல எப்படி பேசுறங்கிற விஷயங்கள் இருக்குது. எங்களுடைய தமிழ்ல இருக்குது என்ன? குழு குறி, இடக்கர அடக்கல் எல்லாம் இருக்குது. பேச்சுக்குள்ள சொற்கள் இருக்குது. இப்ப அதுகள் தான் எங்க வரும்? ஜும்லா ஹபரியா ஜும்லா இன்ஷாயாங்கிறது அந்த கேட்டகரிக்குள்ள வரும். அது பலான்னு சொல்லி ஒரு செக்ஷன் ஒன்று இருக்குது. அதுக்குள்ள இல்முல் மஆனி, இல்முல் பயான், இல்முல் பதீன்னு சொல்லி 3 செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷன் அவ்வளோத்தையும் சேர்த்து பலான்னு சொல்றது. அதுக்குள்ள வரதுதான் என்ன? ஜும்லா ஹபரியா ஜும்லா இன்ஷாயியா. ஆனா கிராமர்ல என்ன? ஜும்லா இஸ்மியா ஜும்லா ஃபிஇலியா. ஜும்லா இஸ்மியான்னு சொன்னா என்ன? பேர் வாக்கியங்கள். என்ன? பேர் வாக்கியங்கள். ஜும்லா ஃபிஇலியான்னு சொன்னா வினை வாக்கியங்கள். ஓகே. அப்போ அரபிக்ல சிம்பிளா பேர் வாக்கியங்கள்னு சொன்னா பேர் சொற்ல ஆரம்பிக்கிறது. ரைட். வினை வாக்கியம்னு சொன்னா வினை சொல்லுல ஆரம்பிக்கிறது. சரியா? ஆனா சில இடங்கள்ல எக்ஸப்ஷனலான புறநடையான வசனங்கள் இருக்குது. அப்புறம் நான் சொன்னேன் இஹ்திசாஸ்ன்னு சொல்லி சொன்னேன் தானே. அதாவது எப்படி? ஜும்லா ஃபிஇலியாவுல இய்யாக முன்னுக்கு வருது. ஜும்லா ஃபிஇலியா இய்யாக நஅ்புது, நஅ்புதுக கிளியரா அது என்ன? ஜும்லா ஃபிஇலியா. க முன்னுக்கு வந்தா அது ஜும்லா ஃபிஇலியா. ஸ்டில் ஜும்லா ஃபிஇலியா. ஆனா கேங்கிறது என்ன? இஸ்ம். கேங்கிறது என்ன? இஸ்ம். அப்ப கேல ஆரம்பிக்கிறதால இத ஜும்லா இஸ்மியான்னு சொல்றதா
இல்லாட்டி இது இஹ்திசாஸ்ன்னு சொல்லி போட்டு இது ஜும்லா ஃபீலியான்னு சொல்றதா, கூஃபா பசரான்னு சொல்லி 2 அரபிக் லாங்குவேஜுக்கான ஸ்கூல்ஸ் இருக்குது, அவங்களுக்குள்ள டிபேட் இருக்குது, ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, இந்த இயாக்க முதலாவது என்ன வருவது? இஸ்ம் வருவது. இஸ்ம் வரத்தால இதை என்னன்னு சொல்லலும் ஜும்லா இஸ்மியான்னு சொல்லலும். ஆனா இது இஹ்திசாஸ், ஸோ இதை வந்து ஜும்லா ஃபீலியான்னு சொல்லலும். இது தான் சொல்லி அடிச்சு சொல்ல இயலாது. இப்ப வருவோம். முதலாவது என்ன? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிதீன். இது அவ்வளோ என்ன? ஜும்லா இஸ்மியா. ஜும்லா இஸ்மியா. ஜும்லா இஸ்மியான்னு சொன்ன நான் சொன்னேன் என்ன? இஸ்ம் வந்தா காலத்துக்கு உட்படாது, நிரந்தரமானதுன்னு சொன்னோம். இது அவ்வளோ யாரை விளக்கப்படுத்துது? அல்லாஹ் தஆலா விளக்கப்படுத்துது. கிளியரா? மூணாவதுக்கு வருவோம். என்ன? இஹ்தினா சிராத்தல் முஸ்தகீம சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். என்ன அது? ஜும்லா ஃபீலியா, வினையடிய கொண்ட ஒரு வசனம். யாருக்கு பொருத்தம்? மனுஷனுக்கு பொருத்தமே. மனுஷன் என்ன? டெம்பரரி. அல்லாஹ் தாலா பெர்மனன்ட், நாங்க டெம்பரரி. அல்லாஹ் தாலாக்கு ஜும்லா இஸ்மியா, எங்களுக்கு ஜும்லா ஃபீலியா. இப்ப பியூட்டிஃபுல் பார்ட் நடுவுக்கு உள்ளது. இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். இது ஜும்லா இஸ்மியாவா? இது ஜும்லா ஃபீலியாவா? குழப்பம். இது அல்லாஹுக்குள்ளதா மனிதனுக்குள்ளதா? குழப்பம். ஷுவர சொல்லலாது. இய்யாக நஅ்புது பாதி யாருக்கு? அல்லாஹுக்கு. இய்யாக நஸ்தஈன் எங்களுக்கு. ஸோ இந்த வசனத்தை இந்த ஆயத்தை கட் அண்ட் ரைட்டா என்னன்னு சொல்லலாது. எப்படி கூஃபாக்கும் பசராக்கும் இடையில குழப்பம் மிக்குது இந்த வசனத்தை பார்க்கும்போது அடிச்சு சொல்லலாது. இந்த வசனம் அல்லாஹுக்குள்ளது மனிதனுக்குள்ளன்னு சொல்லு. பார்க்கலையே அந்த சிமெட்ரியை? ரைட், இந்த சிமெட்ரி விளங்குதா? இது உண்டு. அடுத்து முதலாவது என்னத்தை பத்தி குர்ஆன் பேசுது? அறிவை பத்தினா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிதீன். அவ்வளோ அறிவு, நாலேஜ். அடுத்தது என்ன? இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். இப்ப செயல் என்ன? இப்ப செயல் தானே. முதலாவது அறிவு, அடுத்தது செயல். அதுக்கப்புறம் என்ன? சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். யாரு? அறிவையும் செயலையும் கொண்டார்கள். சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், உன்னுடைய அருளை பெற்றுக்கொண்டவர்கள். அவங்க என்ன? அறிவும் செயலும் கொண்டார்கள். கிளியரா? அடுத்தது என்ன? கய்ரில் மக்தூப். யாரு? அறிவுள்ள ஆட்கள், செயல் இல்லாத ஆட்கள். அடுத்தது யாரு? லாலீன். செயலுள்ள ஆட்கள், அறிவில்லாத ஆட்கள். கிளியரா? முதலாவது அறிவு, அடுத்தது செயல், அடுத்தது அறிவையும் செயலையும் ஒன்றா சுமந்த ஆட்கள், அடுத்தது அறிவிருந்து செயலாற்றாத ஆட்கள், அடுத்தது அறிவு இல்லாமல் செயல் செஞ்ச ஆட்கள். அறிவு செயல், அறிவு செயல், பேலன்ஸ் விளங்குதா? ஒரு சூறாக்கள் அல்லாஹ் தஆலா எவ்வளோ நுணுக்கமான அந்த கம்பினேஷன்றதை வச்சுக்கிறத பார்க்கலாம். இன்னொரு பியூட்டிஃபுல் பார்ட் ஒன்று. சூரா ஃபாத்திஹாவில் நாங்கள் எப்படி கேட்குறோம்? முதலாவது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். இது தனிப்பட்ட ஹம்தா, கலெக்டிவா சொல்ற ஹம்தா? நானும் நீங்களும் தொழுகையில் நின்று கொண்டு அல்லாஹ் தாலாவை புகழ்றோம், அல்லாஹ் தாலாவுக்கு ஷுக்குர் செய்கிறோம். தனியே செய்கிறோமா, கலெக்டிவா செய்கிறோமா? தனியே. ஆனால் நம்மளோட துவா என்ன? இஹ்தினா சிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினா இய்யாக நஅ்புது, நாங்கள் வணங்குறோம், இய்யாக நஸ்தஈன், நாங்கள் உதவி தேடுறோம். ரைட்? அப்போ பேலன்ஸாக உள்ள அவ்வளோ துவாவும் எங்கே போகுது? ரைட்? அப்போ ஒரு மூமின் வந்து தன்னுடைய இந்த அல்லாஹ்வுடைய உள்ள உறவுல வந்து தான் தனியே போக இல்லாது, சமூகமாக தான் போகணுங்கிற அல்லாஹ் தாலா இந்த சூறாவில் விளக்கப்படுத்த பார்க்கலாம். இல்லை, 2 எதிரிகள் முஸ்லீம், நீங்க இவங்களா வந்துடக்கூடாது, இல்லாட்டி இவங்களால ஆபத்து இருக்குதுன்னு சொல்லக்கூடிய 2 குரூப்பை சொல்லுது யாரு? மஹ்பூப் லாலி, மஹ்பூப் லாலி. ஓகே, சூரா நாஸ். ரைட்? இப்போ சூரா நாஸ்ல
ரசூலுல்லாஹ் சூரா நாஸ் குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸில் கன்னாஸ் அல்லதி யுவஸ்விஸு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன் நாஸ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்லி நாஸ்ங்கிறது கடைசி சூரா முஸஃப்ல கடைசி சூரா. அப்படியே முடிச்சு ரசூலுல்லாஹ் அதை விடாம எதோட ஓதிக்கிறாங்க? சூரத்துல் ஃபாத்திஹால ஓதிக்கிறாங்க. கிளியரா? சூரத்துல் ஃபாத்திஹாவில் என்னென்னு துவங்குறோம் நாங்க? அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இங்க எப்படி ஆரம்பிக்கிறீங்க? குல் அஊது ரப்பின் நாஸ் ரப்பில் ஆலமீன் ரப்பின் நாஸ் ரப்பில் ஆலமீன் ரப்பின் நாஸ். ஓகே, அடுத்தது என்ன? அப்ப இங்க ஆலமீன் கலெக்டிவ், சமூகம், மனித கூட்டங்கள். இங்க யாருட? என்னட? ஒரு ஆள்ட. ரைட்? குல் அஊது நான் தேடுறேன். குல் அஊது பிரப்பின் நாஸ். அடுத்தது என்ன? அங்க என்ன? அர் ரஹ்மான் இங்க வராது. இங்க துவா கேட்கிற இடம். இங்க கேட்கிற துவா வேற. அர் ரஹ்மான் இங்க வர இல்லை. இங்க மாலிக் யௌமித்தீன். இங்க என்ன? மலிக்கின் நாஸ். மலிக்கின் நாஸ். ரைட்? அடுத்தது வந்து இலாஹின் நாஸ். இலாஹின் நாஸ். இலாங்கிறது இந்த சொல்லோட பொருந்தும், ரப்போட பொருந்தும். ஏன்னா இப்போ ஒரு ஆள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹுன்னு சொல்லி ஒரு ஆள் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாருன்னு சொன்னா அவரை என்ன செய்யறாரு? உனக்கு அடிமையாக உன்னுடைய ரப், நீ ரப் நான் அப்துங்கிற அந்த உறவை என்ன சொல்றாரு? டிக்ளேர் பண்ற ஒரு சந்தர்ப்பம். அப்ப இலா மறுபடி எங்க போகுது? ரப்பில் ஆலமீன். ரப்பில் ஆலமீன் இங்க இலாஹின் நாஸ். சரி, அடுத்தது என்ன கேட்கிறோம்? மின் ஷர்ரில் வஸ்வாஸில் கன்னாஸ் அல்லதி யுவஸ்விஸு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன் நாஸ். இங்க ரெண்டு பேரை பத்தி கேட்கிறோம். யாரெல்லாம் பத்தி? யார்கிட்ட இருந்து பாதுகாப்பு கேட்கிறோம்? ஜின்கள்ல இருந்தும் மனிதர்கள்ல இருந்தும். ஜின்கள்ல இருந்தும் மனிதர்கள்ல இருந்தும். இங்க மஹ்தூப் தாலின். ஓகே, அப்போ இந்த ரெண்டு சூறாக்கும் இடையில மிக நெருக்கமான தொடர்பு இருக்குது. சூரா ஃபாத்திஹா வந்து கலெக்டிவ், குரூப், சொசைட்டியோட சம்பந்தப்பட்டது. சமூகத்துக்கு இருக்கிற ரெண்டு எதிரிகள் தானே என்ன? மஹ்தூபும் தாலினும். இது தனிப்பட்ட ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்கிற ரெண்டு எதிரிகள் யாரு? மனிதர்களும் ஜின்களும். விளங்குதா? இந்த ரெண்டு சூறாக்கும் இடையில அல்லாஹ் தஆலா எப்படி நெருக்கமான ஒரு உறவை பார்த்துக்கிறோம். அடுத்தது பாருங்க, சூரா ஃபாத்திஹா எப்படி துவங்குச்சு? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆலமுக்கு என்ன விளக்கம் சொன்னோம்? மனித சமூகம். இந்த மனித சமூகத்துல 3 கேட்டகரி தான் நிக்குது. என்ன விளக்கம்? அனம்த அலைஹிம், அனம்த அலைஹிம், மஹ்தூப் லாலி. கிளியரா? அப்ப ரப்பில் ஆலமீன் சொல்லி அல்லாஹ் தஆலா தொடங்குனான். இப்ப இந்த ரப்பில் ஆலமீனை 3 கேட்டகரிக்குள்ள போட்டாச்சு. உலகத்துல யார் ஒருத்தரையும் எடுத்தாலும் என்ன செய்யணும்? இந்த 3 கேட்டகரிக்குள்ள போடலும். ஒன்று அவரு அம்த அலைஹிம்னு சொல்லி அவரு கடைசியில் அவருடைய குவாலிஃபிகேஷன் முடியும். இல்லாட்டி எல்லாருக்கும் அந்த ஆஃபத்து இருக்குது. அந்த ஆஃபத்து இருக்குது. ரைட்? அப்போ இப்படி அல்லாஹ் தஆலாவுடைய இந்த சூரத்துல் ஃபாத்திஹா வந்து மிகவும் அற்புதமான முறையில் அல்லாஹ் தஆலா என்னோட சக்திக்கும் என்னோட அறிவுக்கும் நான் படித்த அளவுக்கும் நான் உங்களுக்கு இதை விளங்கப்படுத்திக்கிறேன். இதை விட மிக திறமையான மிகவும் அனுபவம் வாய்ந்த பல தஃப்சீர்கள் இருக்குது. ரைட்? இந்த ஏற்பாடு என்னன்னு சொன்னால் வந்து ஆர்வம். நான் ஒரு சோர்ஸ் இல்லை, நான் வந்து ஒரு கேட்டலிஸ்ட், நான் ஒரு ஊக்கி. ரைட்? நான் ஆர்வப்படுத்துகிறேன், படிங்க, படிக்கேலும். ரைட்? தொழில், குடும்பம், எல்லா பொறுப்புகளுக்கு மத்தியிலையும் நாங்கள் என்ன செய்யணும்? குர்ஆனை படிக்கேலும். நாங்கள் எல்லாரும் கட்டாயம் படித்து இந்த பாதையில் போய்த்தே ஆகணும். போகாமல் வேற வழி இல்லை. சரியா? அப்போ அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவோட இந்த விளக்கம் இதோட முடியுது. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த சூறாக்களை ஃபியூச்சரில் செஞ்சுக்கிறோம்.